பிரைஸ் தி லார்ட். வேதத்தின்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எபேசியர் 23, 25, 31, 23ஆம் அதிகாரம் பாருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷர் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவர் சரீரத்துக்கு இரட்சகர். ஆகையால் சபையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவி தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியதும் இருக்க வேண்டும். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது 25 பாருங்க. புருஷர்கள் உங்கள் மனைவிக்கு அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்தார். உங்கள் மனைவி உங்கள் மேலே அன்பு கூறும்போது அவங்களுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் செய்யணும். நீங்கள் அவங்க உங்களுக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் அவங்க மேலே அன்பு கூறணும். இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா 31வது வசனம். இதன் மித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். உங்கள் தாய் தகப்பன் ஒருவேளை இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, தன் கணவன் மனைவி தனியாக வாழ்கிறீங்கன்னா மாமியார் இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு செட் ஆகலைன்னா பக்கத்தில் கூட ஒரு சின்ன வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்துக்கிறங்க. செலவாகுதுன்னு பார்க்காதீங்க. முதல்ல மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். ஏன்னா மாமியார் மருமகளுக்கு சண்டை தீர்க்கிறதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு விலகி இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள பார்த்து இருந்துக்கலாம், அவங்களும் உங்களை பார்த்து இருந்துக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது உதவினா நீங்கள் செய்யலாம். ஒரே குடும்பத்தில் ஒட்டுக்காக இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக வாழ்க்கையில். ஏன்னா அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அது கணவன் நடுவில் மாட்டிட்டு மனைவிக்கும் சப்போர்ட் பண்ணாமல் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் அப்படி இருக்கு ஒரு சூழ்நிலை வரும். அதனால் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா மனைவி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அம்மா ரெண்டாவது தான். ஏன்னா அவங்க வளர்த்து எடுத்து உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல மனைவிக்கு தான். மனைவியும் கணவனும் ஒரே மாம்சமாய் இசைந்திருக்கணும் வேதம் சொல்லுது. எப்படியெனில் அதனால கணவன் மனைவியை வாழ விடுங்க. அதே போல் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும். ஏன்னா இயேசு சிலுவையில் தன் தாயை பாட்டு இதோ உன் தாய் இதோ உன் மகன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு தன் தாய் தகவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போ ஒரு கணவன் எப்படி இது ஸ்டேபிளாக செய்யணும்னா அம்மாவையும் மனைவியும் தனித்தனியாக வைத்தால் தான் இதை நீங்கள் செய்ய முடியும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கொஞ்சம் ஞானமாக நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த குடும்பத்தை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி ரன் பண்ணலாம். இதனால தான் நிறைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள். செலவு பார்க்காதீங்க, கடினமாக உழைங்க, கடினமாக உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லாம் சரியாகிடும். ஒன்று குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். முழு குடும்பத்தையும் கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் எடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பி விசுவாசிங்க. அவர் வருகையில்